சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முக்கியமாக எந்தெந்த பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? முழு விவரங்களை. வணக்கம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைப்பதற்காகவும் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்க வீடுகளுக்கு குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் இதை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் சென்னை, திருவள்ளூர், நாகை மாவட்டத்தில் உள்ள வீடுகளுக்கு மூலமாக இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை தற்போது ட்ரோன் கேஸ் நிறுவனம் செயல்படுத்த இருக்கிறது. இதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெட்டுவாங்கனி, நீலாங்கரை, திருவான்மியூர், அடையார், சேப்பாக்கம், பாரிஸ் கார்னர், ராயபுரம், தண்டையார்பேட்டை மற்றும் திருவெற்றூர், எண்ணூர், நொட்டுக்குப்பம் ஆகிய இடங்களில் குழாய் மூலமாக அமைக்கும் இந்த பணிக்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. இதன் மொத்தம் 466 கிலோமீட்டர் நிலத்திற்கு குழாய் அமைக்கப்பட இருக்கிறது. இதில் 260 கிலோமீட்டர் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையத்தின் பகுதியில் வருகிறது. இதன்படி 48 கோடி செலவில் இத்திட்டத்தை செயல்படுத்த ட்ரோன் கேஸ் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை அனுமதி அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.